என்ன நடக்கும்னா மெயின் பிரச்சனை வந்துட்டு இன்ஃபெக்ஷன். அதாவது ஈஸியாக தொற்றுகள் வந்துடும். அப்போ அதே மாதிரி ஒரு நாக்கை கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் கரெக்டாக கொடுக்கல. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நாக்கை கட் பண்ணிட்டாங்கன்னா எப்படி சாப்பிடுவாங்க? அப்போ சாப்பிடவும் செய்யணும். அப்போ சாப்பிடும் போது இந்த இடத்துலலாம் அது படும்போது இன்னும் ஈஸியாக சீல் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படின்னு இருக்கும் போது நம்மளுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவை. அதே மாதிரி ஹீலிங்க்கு ஜெல்ஸ் தேவை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எதுவுமே ப்ரிகாஷன்ஸ் இல்லாமல் இவங்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப பெரிய ஆபத்தை உண்டளிக்கும். ஓகேங்களா? இப்போ திடீர்னு ஒரு சீல் பிடிச்சி இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா எங்கே போவார்? மருத்துவமனைக்கு தான் போவார். அப்போ அந்த டேட்டூ ஸ்டுடியோவில் போய் அண்ணா நீ வெட்டி விட்டேன்னா இப்போ பாருண்ணா அப்படின்ற மாதிரி சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா நான் சொல்கிறது? அப்போ என்ன சீல் பிடிச்சி நான் அடுத்து என்ன சொல்லுவான், இப்போ வெட்டின நாக்க மொத்தமாக வெட்டிடணும்னுவான். புரியுதா? அப்போ நீ இன்னும் பெரிய ஏலியன் ஆகிடுவேன். இப்போ ஆல்ரெடி பாதி ஏலியனில் பாதி நாக்கு வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, மொத்தமாக வெட்டி விட்டுருவோம். அதனால் இது உயிர் சமாச்சாரம், ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செயலெல்லாம் ஈடுபடவே கூடாது. ஹீலிங்ன்றது நார்மலாகவே தானாகவே நடக்கும். ஓகேங்களா? அது கரெக்ட். ஆனால் அதில் இன்ஃபெக்ஷன் ஆகுறது ஒரு பெரிய பிரச்சனை. ஃபுட் ரிலேட்டட் இன்ஃபெக்ஷன் ஆகுறது ஒரு பெரிய பிரச்சனை. திடீர்னு தையல், நீ என்ன அழகில் தையல் போடுவேன், அந்த தையல் பிச்சிருச்சுன்னா திருப்பி ப்ளீடிங் அடின்னு அடிச்சதுன்னா அவன் அந்த டைமில் எங்கே போவான்? திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு திருப்பி இன்னொரு தையலை போடணும். இதெல்லாம் எவ்வளோ பெரிய சிக்கலான விஷயங்க. அதனால் தயவு செஞ்சு இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த ஹீலிங் ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் யோசிக்கிறது அப்படின்றது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நீங்கள் பண்ணதே தப்புன்றதான் நம்ம பார்வையாக இருக்குது.